எல்லாம் கட்சிக்காரர் வராங்க. இந்த ஒரு கட்சி இல்லாத எல்லா கட்சிக்காரர் வராங்க. நம்ம முக ஸ்டாலின் தளபதி தளபதி வரல. இன்ன வரைக்கும் பார்க்கல எங்களை. எல்லாம் அவருடைய அக்கா தங்கச்சி அம்மா அப்பா எல்லாம் தானே. இது வரைக்கும் வரல, எங்களுக்கு ஆதரவு சொல்லலையே, எதுவுமே பண்ணலை. அது கம்மி, ராம்கி கம்மி. நாங்கள் வாங்கிறது 23,000. இப்போ அதில் விட்டா எங்களை கான்ட்ராக்டில் விற்றா நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு வானம் அந்த கான்ட்ராக்டு. எங்கள் வேலை எங்கள் உரிமை. இதே கான்ட்ராக்டில் எங்கள் போடு, எங்கள் சம்பளம் அதே சம்பளம். நான் வேறு ஏதோ ஒன்று கேட்கல. நீ என்றைக்கு வாக்கு கொடுத்த? இதில் நான் இந்த ஆட்சியில் வந்தேன்னா உங்களை நிரந்தர பணி ஆக்குறேன். நீங்கள் கண்கள்னா எனக்கு கண்கள் ஒரு பெண்கள் மாரி, பெண்கள் ஒரு கண்கள் மாரி எனக்கு சொல்லி வாக்கு கொடுத்த. அந்த வாக்கில் எதுவும் நிறுத்தலையே. இப்போ நீங்கள் கேட்குறீங்க 1000 ரூபாய் கொடுக்குறாரு, என்ன குறைன்னு. பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறீங்க, என்ன குறைன்னு கேட்குறேன். பஸ்ஸுக்கார அதுக்கு முன்னே நாங்கள் காசு கொடுத்து டிக்கெட்டு வாங்கினா கையை கட்டலாம் நிற்போம். இப்போ நிற்க மாட்டா கைதிகளை உங்களுக்கு ஃப்ரீயாக எங்கே ஏற்றுறது? ஏன்னா எங்களை விட்டு போகிறான், கொஞ்சம் தூரம் தள்ளி அப்பா 2வது ஸ்டாப்பில் நிறுத்துறான். அதான் ஆம்பளை என்ன செய்கிறாங்க பஸ்ஸு உள்ள, அவங்க என்ன கேட்குறாங்க, போ சும்மா தானே வர, நீ என்ன கத்துறேன்னு கேட்குறாங்க. சீட்டு விட மாட்டானுங்க. அது யார் உங்களை கேட்டுது? நீங்களே ஃப்ரீயாக குத்திங்க. கேஸுக்கு 1000 ரூபாய் குத்திங்க, மகளிர் 1000 ரூபாய் போட்டிங்க. அது கேஸ் வாங்குகிறோம், அது உங்களுக்கு தானே சேருது, அரசாங்கம் தானே போய் சேருது. அதுமாரி 1 கிலோ அரிசி எவ்வளோ? 100 ரூபாய். இப்போ தக்காளி எவ்வளோ? 80 ரூபாய் 70 ரூபாய். இதுமாரி எங்களுக்கு சம்பளம் குறைவாக பண்ணால் நாங்கள் எந்த வாழ்வோம்? கொரோனாவில் ஒரு வீட்டில் போய் குப்பை எடுத்துன்னு வருவோம். கை குலசு இருக்காது, மாஸ்க் இருக்காது. அந்த வீட்டில் போய் குப்பை எடுத்துகிட்டு கொட்டுவோம். நாங்கள் என்ன வரதா புயல் வந்தது, அப்போ இவ்வளோ தண்ணியில் வருவோம், நீஞ்சிக்கணும் வேலையன்னு ஓடிடுவோம். அதில் கூட நீங்கள் எங்களுக்கு இது பண்ணலாம். அந்த லிஸ்ட்டெல்லாம் எடு பாரு, எல்லாத்தையும். உங்களுக்கு தெரியாதா? ஏன் இவ்வளோ நாளாக எங்களை இதுமாரி ரோட்டில் உட்கார வைக்கிறீங்க? எங்களுக்கு குழந்தை இல்லையா, குட்டி இல்லையா? இந்த மாதம் சம்பளம் வாங்கிட்டோம், அடுத்த மாதம் எங்களுக்கு சம்பளமே இல்லையே. வாடகை என்ன கொடுப்பாங்க, கரண்ட் பில் என்ன கட்டுவாங்க, வயிற்றுக்கு என்ன சாப்பிடுங்க, பிள்ளைங்க பீஸுக்கு எப்படி கட்டுவாங்க? ஜனங்க எவ்வளோ பேர் புருஷன் இல்லாதே இருக்கிறாங்க, புருஷன் கை விட்டவங்களும் இருக்கிறாங்க, புருஷன் இருந்தால் புரோஜனம் இல்லாத இருக்கிறாங்க. எங்கள் மாரி புருஷன் இல்லை, எங்களுக்கு புரோஜனமே இல்லை. இதை வச்சு தான் நாங்கள் இந்த சம்பாதனை வச்சு தான் எங்கள் வயிற்றை கழுவுறோம், சாப்பிட்றோம், ஒரு நல்லதை கட்டுது. என்ன இதுவே நீங்கள் எங்களை வெளியே தத்திட்டா நாங்கள் எங்கே போவோம்? நீங்கள் சேர்ந்தா கான்ட்ராக்டில் இதில் சேருங்க, இதுலன்னா விடுங்கன்றாங்க. நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு அந்த வேணாம், கான்ட்ராக்டே வேணாம். நிரந்தர பணி ஆக்கு, நிரந்தரம் எங்களுக்கு பணி ஆக்கணும். அதான் வேணாம்.